அரங்கம் அதிரட்டுமே, விசில் பறக்கட்டுமே. கண்ணா மல்டி காஸ்டிங் மூவி பார்த்துருப்ப, மல்டி காஸ்டிங் ரிவ்யூ பார்த்துருக்கியா? இப்போ பார்ப்ப. ஆரம்பிக்கலாமா? முச்சிடலாமா? கடைசி வரைக்கும் பாருங்க, கெஸ்ட் அப்பியரன்ஸ் எல்லாம் இருக்கு. வெல்கம் டு நம்ம வீட்டு திரை ரிவ்யூ. இன்னைக்கு நாங்க பார்த்துட்டு வந்த படம் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல ரஜினிகாந்த், ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், நாகார்ஜுனா, உபேந்திரா, சோபின் ஷக்கீர் மற்றும் பலர் நடிச்சு ஆகஸ்ட் 14ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆன கூலி. இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹார்பர்ல இருக்க சைமனோட கேங்கு சில பல இல்லீகல் விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இடைஞ்சலா வரவங்கள போட்டும் தள்ளிடுறாங்க. இப்போ இந்த பாடியெல்லாம் டிஸ்போஸ் பண்றதுக்கு ராஜசேகர்ன்ற ஒருத்தரை அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. ஏன்னா அவர்கிட்ட தான் பாடி டிஸ்போஸ் பண்ற மிஷின் இருக்கு. ஆனா பாடி டிஸ்போஸ் பண்ண வந்தவரைய கொஞ்ச நாள்ல பாடி ஆக்கிடுறாங்க. இப்ப தான் நண்பர் செத்த விஷயத்தை கேட்டு 30 வருஷமா ஆஃப்லைன்ல இருந்த அவருடைய நண்பர் தேவா ஹார்பருக்கு வந்து அவருடைய சாவுக்கு யாரு காரணம்னு கண்டுபிடிச்சி அவங்கள எப்படி பழி வாங்கினார், அதுதான் அந்த படத்தோட பிடி கதை. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்துலேயே நம்ம ஒரு பிக்கஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்த படம்னா அது தக் லைஃப் தான். விண்வெளி நாயகா என்ன கிட்டக்கூடாது. ராஜசேகர். எந்த ராஜசேகர்? சத்யராஜ்னா. இன்னுமா என்ன தெரியல காய்ஸ் உங்களுக்கு? பகே 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 என்ன தெரியலையா? பகே பகே. சரி, எதுக்கு லோக்கி என்ன வாச்சும் படத்துல தான் மல்டி காஸ்டிங் காட்டுவாரு, நான்லாம் வீடியோலயே காட்டுவேன். என்னத்த காட்டுவேன்? மல்டி காஸ்டிங்னா ஒரு கெட்டப் தான் போட்டிருக்கேன், இன்னும் 5 கெட்டப் வெண்டிங்ல இருக்கு, போட்டு வரேன் காய்ஸ். வந்து அந்த கெட்டப் என்னன்னு சொல்லிடு. ஏன் கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கு காய்ஸ்? இந்த கெட்டப் உங்களுக்கு தெரியலையா? பகு 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 என்ன தெரியலையா? பகு பகு சிவகாமி. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்துலேயே நம்ம ஒரு பிக்கஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்த படம்னா அது இந்த கூலி தான். ஆனா அந்த எக்ஸ்பெக்டேஷனை இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட என்னத்தை இழுத்துக்கிட்டு இல்ல. இன்ஃபேக்ட் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு படத்து மேலே ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. அதுக்கு காரணம் படத்துக்கு கிடைச்ச அந்த ஏ சர்டிஃபிகேட் தான். அதுக்கு நான் தான் காரணம் பாகு, அதுக்கு நான் தான் காரணம். ஏன் பின்ன எனக்கும் 3 குழந்தை, அதை நான் கரை சேர்க்க வேணாமா? அதுக்கு தான் நான் அந்த மிஷினை கண்டுபிடிச்சேன். அதை லோக்கி படம் ஃபுல்லாக காமிச்சு விட்டாப்புல, பின்ன ஏ சர்டிஃபிகேட் கிடைக்காம நான் கிடைக்கும். இப்போ பழைய படங்கள் எல்லாம் பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒன்று பணத்தில் கல்லை கட்டி கடலில் இறக்குவாங்க, அப்படி இல்லைன்னா ஆசிட்ல முக்கி அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணுவாங்க. இந்த படத்தில் அவங்க எடுத்துக்கிட்டது வந்து மொபைல் கிரிமேட்டர் டெக்னாலஜி. பையன் பிடிச்சிட்டான், ஆனால் படம் பெருசாக நமக்கு பிடிக்கல. லோகேஷ் படங்கள்லேயே நம்மளை பயங்கரமாக டிசப்பாயிண்ட் பண்ண படம்னா அது இந்த கூலி தான். விக்ரம், கைதி, மாநகரம் இந்த மாதிரியான படங்கள்ல அவரோட ரைட்டிங்கையும் ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைலையும் பார்த்து பயங்கரமாக பூரிச்சு போன நமக்கு இந்த படத்தை பார்த்து ஒன்றும் புரிக்கல. என்ன பார்த்து உனக்கு புரிக்கலையாப்பா? யார் சார் நீங்க? ஒரு நிமிஷம் சாரிப்பா, ஃபுல் ஹேண்ட் போட்டிருக்கேன், அதனால உனக்கு தெரியாது. இப்போ உங்களுக்கு தெரியும் பாரு. சோனியா சோனியா சொக்க வைக்கும் சோனியா காதலின் நீ எந்த வகை கூறு. இதுக்கு முன்னாடி லோகேஷ் படங்கள்ல நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் ரசிச்சோமோ அது எல்லாமே இந்த படத்துல இருக்கு. ஆனா அது எதுவுமே ரசிக்கிற மாதிரி இல்லை. முக்கியமா ரெட்ரோ சாங்ஸ். தெளிவா சொல்லு, நீ நாகார்ஜுன் கெட்டப்ல இருக்கியா இல்ல சூர்யா கெட்டப்ல இருக்கியா? ரோலெக்ஸ் இல்லாம சைமனா, லோக்கி இல்லாம எல்சியூவா? ஆனா படம் எல்சியூ கிடையாது. ஆமா கிடையாது. ஸ்க்ரீன் பிளேஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் கதை எதை நோக்கி போகுதுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா கேரக்டர்ஸையுமே ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரெசென்ட்டும் பண்ணியிருந்தாங்க. அதே நேரத்தில் செகண்ட் ஹாஃபில் ஒரு 2-3 ஹை மூமெண்ட்ஸை மட்டும் வச்சு ஸ்க்ரீன் பிளே நகர்த்தி கொண்டு போகிறதுனால நமக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே போர் அடிக்க ஆரம்பிச்சிருது. பயங்கர லேகாக ஃபீல் ஆகுது. எனக்கும் ஃபீல் ஆகுது. என்னன்னு? உங்கள் ரிவ்யூ ரொம்ப லேகாக போயிட்டு இருக்குது. அதுக்கு
ஒரு சாங் போடுவோமா? சாங்கா? இது என்ன படமா? ஏங்க இது ரீல்ஸ் வேர்ல்டு, நிமிஷத்துக்கு நிமிஷம் என்டர்டைன்மெண்ட் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. உங்க என்டர்டைன்மெண்ட்டுக்கு நான் கேரண்டி. நீ ஒத்து கூலி கெத்து. விஷுவல்ஸ் வைஸ் ஆஸ் யூஷுவல் லோகேஷ் படங்களோட ஃப்ளேவர்லேயே தான் இந்த படத்தையும் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன பில்டப் ஷாட்ஸாக நிறையா வச்சுருந்தாங்க. அதான் லோகே அவங்களுக்கு நாகார்ஜுனாவோட இந்த ஃபங்க்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹாப் பூராவுமே ஃபுல்லாக அவருக்கு பேக் ஷாட் தான். மூஞ்சியை காட்ட சொன்னால் முடியதான் காமிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க நாகார்ஜுனுக்கு வந்து ஒரே பில்டப் ஷாட்ஸ் தான், அவருக்கு டைலாக்ஸே கிடையாது. ஆனால் வெறும் பில்டப் ஷாட்ஸாக கொடுத்துட்டே இருக்கிறாங்க. எத்தனை பில்டப் ஷாட் தான் பார்க்க முடியல. ஈவன் ரஜினி சாரோட அந்த இன்ட்ரோ சீன் கூட கொஞ்சம் கிறிஸ்ப் பண்ணி இருந்திருக்கலாம். நம்ம அதான் அந்த விசில் அடிக்கிறதுக்காக அப்படி ரெடியாக உட்காந்துக்கிட்டே இருக்கோம். அவங்க கொடுத்த அந்த இதில் நம்ம விசில் அடிக்கிறதே மறந்துட்டோம். ஆமாம், ஈவன் ரஜினி சாரு கூட நம்ம வந்து அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்ல விசில் அடிச்சிடும். மற்ற கேரக்டரோட இன்ட்ரோடக்ஷனுக்கு நம்ம ஒரு எக்ஸைட்மெண்ட்ல உட்காந்துருப்போம், பயங்கரமா விசில் அடிக்கணும் அப்படின்ட்டு. பட் அவங்க அந்த ஒரு பில்டப்லாம் பண்ணி காட்டுறதுக்குள்ள நம்ம அதெல்லாம் மறந்துடுவோம். படம் முழுக்க பில்டப் ஷாட்ஸாக வச்சு அதை ஓவர் டோஸாக நமக்கு ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. படத்தில் நிறையா ஃப்ளாஸே சொல்லியாச்சு. படத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிக்கெஸ்ட் ப்ளஸ்ஸு பாசிட்டிவ், இல்லை படத்தோட ஒரு பிக்கெஸ்ட் ஹீரோ அப்படி யாருன்னு பார்த்தா சூப்பர் ஸ்டாருக்குண்ணா. சூப்பர் ஸ்டார் தான். அவர் ஆக்டிங்கில் நல்லா பண்ணியிருந்தாரு. பட் மொத்த படத்தையும் தாங்கி பிடிக்கிறது யாருன்னா அனிருத்தோட மியூசிக். சிறப்பான வேலைப்பாடு. ஒரு கேரக்டரோட தீம் மியூசிக்காக இருக்கட்டும், சீன்ஸோட பிஜிஎம்மாக இருக்கட்டும், எல்லாமே தரமாக இருந்துச்சு. ஈவன் நமக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே மேலே ஆர்வம் குறைஞ்சி நம்ம வந்து ஒரு மாதிரி லேகாக ஃபீல் ஆயிடுச்சே அப்படின்னு ஒரு மன வருத்தத்தில் உட்காந்துருந்தா கூட அவரோட பிஜிஎம் மூலமாக நம்மளை அந்த எக்ஸைட்மெண்ட்டை மெயின்டைன் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. சிறப்பான தரமான வேலைப்பாடு சார். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 10 கப்பு 10 ஃபயரு உங்களுக்கு தான். கேரக்டரைசேஷன் எல்லா கேரக்டர்ஸுமே அப்ரப்டாக ஆரம்பிக்கிறதுனால அந்த கேரக்டர்லாம் யாராக இருக்கும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி நமக்கு கிரியேட் ஆகுது. ஆனால் அது நமக்கு கடைசி வரைக்கும் மெயின்டைன் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இன்ஃபேக்ட் நாகார்ஜுனோட அந்த பையன் கேரக்டராக இருக்கட்டும், அப்புறம் அந்த ஏஜென்ட் டீனா ரெஃபரன்ஸில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டராக இருக்கட்டும், அப்புறம் சோபின் ஷக்கீரோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், இந்த கேரக்டர்ஸ்லாம் ட்விஸ்ட் இருக்குது. அது ஒர்க் அவுட் ஆகுது, நல்லா தான் இருக்குது. பட் நம்மளை பெருசாக எக்ஸைட் பண்ணலை. கேரக்டரைசேஷன் பயங்கர வீக்காக இருக்கிறது தான் படத்தோட ஒரு பிக்கெஸ்ட் நெகட்டிவே. என் கேரக்டர் உங்களுக்கு பிடிக்கலையானோ? நீங்கள் யாரு? நான் உப்பர்ண்ணா. அது உபேந்திரா. எல்லா கேரக்டர்ஸுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பட் பெருசாக அவங்க அதை ரிவீல் பண்ணல. பட் உபேந்திராவோட அந்த இன்ட்ரோ சீன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் படத்தோட ஒரு ஹை மொமெண்ட் சீனே வந்து உபேந்திராவோட அந்த இன்ட்ரோ சீன் தான். ரிப்பீட் வேல்யூ இருக்கக்கூடிய சீன். தேங்க்ஸ்ண்ணா. நெக்ஸ்ட் ஆக்டிங் வைஸ் ரஜினி சாரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த தேவான்ற கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி படம் முழுக்க சீரியஸ்னஸாகவும் ரொம்ப சர்ட்டிலாகவும் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரியே நாகார்ஜுனா, சோபின் ஷக்கீர், ஸ்ருதி ஹாசன், சத்யராஜ், உபேந்திரான்னு படத்தில் பல பேர் நடிச்சிருக்கிறாங்க. பாய் मेरा नाम नहीं बोला? कौन? मैं कौन? मैं आमिर खान कौन? क्या? आर्म्स टाटा को. படத்தில் பல பேர் நடிச்சிருக்கிறாங்க. எல்லாருமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு. இத்தனையும் எல்லாருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட்டு. ஆனால் அவங்க யாருக்குமே இந்த கேரக்டர் பொருந்தலை. இன்ஃபேக்ட் அந்த கேரக்டர்ஸில் ஒரு உயிரே இல்லை. அவங்க பாவம் ஏன்னா தானே வந்து போகிறாங்க, இவங்க வந்து போகிறாங்க. அந்த மாதிரி ஓவராலாக எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த போர்ஷனை நீட்டாக பண்ணியிருந்தாங்க. பட் அவங்க எடுத்துக்கிட்ட அந்த கேரக்டரு இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம். மொத்தத்தில் இந்த கூலி நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணலனாலும் கண்டிப்பாக ஓரளவுக்கு என்டர்டெயின் பண்ணோம். ஸோ தேட்டருக்கு போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். முக்கியமாக குழந்தைங்க நாட்டலோடு கூப்பிட்டு போகாதீங்க. வீடியோ என்ன முடியல, எங்கேயும் போயிடாதீங்க. வீடியோட எண்டு கிரெடிட்டில் மோனிகா டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு, பார்த்துட்டு போங்க. ஐ எம் கம்மிங் காய்ஸ். Monica, love you Monica, baby mom.